ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டைனி பாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே கார்னரில் ஒரு ஐக்கான் மாதிரி தெரியுதா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படி இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃபோனில் ஆட் அனதர் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். செக்கிங் இன்ஃபோ அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அது லோட் ஆனதுக்கப்புறமா உள்ளே ஓப்பன் ஆகும். என் ஃபோனில் ஆல்ரெடி நான் மெயில் ஐடி வச்சுருக்கனால எனக்கு ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு காமிச்சிது. உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு தான் காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஃபார் மை செல்ஃப் தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எதுக்கு ஓப்பன் பண்ணாலுமே ஃபார் மை செல்ஃப் கொடுங்க. இங்கே உங்களோட நேம் கொடுத்துக்கணும். நான் அதுக்கு பதில் சும்மா ஏபிசி அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இங்கே உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்கள் நேம் தான். நீங்கள் லாஸ்ட் நேம் ஆப்ஷனல். நீங்கள் ஃபஸ்ட் நேமில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நான் சும்மா இன்றைக்கி டேட்டே போடுறேன். இன்றைக்கி தான் க்ரியேட் பண்ணுறேன், ஸோ இன்றைக்கி டேட் போடுறேன். நான் May 10 சும்மா 2000 அப்படி நான் கொடுத்துக்கிறேன். இயரில் நெக்ஸ்ட்டு ஜெண்டரில் நீங்கள் மேலா ஃபீமேலா எனி அதர் அப்படி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே அவங்களே ஒரு சில மெயில் ஐடிஸ் நம்ம க்ரியேட் பண்ணி காட்டுவாங்க நம்ம நேம் வச்சு. ஸோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அதனால் க்ரியேட் யுவர் ஓன் மெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான். இப்போ நான் இங்கே சும்மா content-creator@gmail.com அப்படின்ற மாதிரி எனக்கு மெயில் ஐடி வேணும்னு நினச்சிட்டு நான் அதை டைப் பண்ணுறேன். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, ஆல்ரெடி இப்போது நம்ம செலக்ட் பண்ணுற நேம் ஆல்ரெடி வேறு யாராச்சும் மெயில் ஐடி வச்சுருந்தாங்கன்னா நமக்கு அந்த நேம் கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு காமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் திரும்பி வேறு ஏதாச்சும் கூட நம்பர்ஸ் ஆட் பண்ணி அது மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் உங்கள் நேம் வச்சு டேட் ஆஃப் பர்த் வச்சு அப்படிலாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். நான் சும்மா இப்போ உங்களுக்கு டெமோக்காக இப்படி பண்ணுறனால எனக்கு அவ்வளோவா எது போட்டாலுமே யூசர் நேம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் வந்துட்டுருந்துச்சு ரொம்ப நேரமாக. ஃபைனலாக எனக்கு எப்படியோ இந்த நேம் யூசர் நேம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வராமல் நான் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே எனக்கு இப்படி ஒரு வந்துச்சு. இதில் நமக்கு பாஸ்வேர்டு நம்ம என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக நீங்கள் கொடுக்கணும். நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அது எல்லாமே கலந்துருக்க மாதிரி கொடுங்க நீங்கள், அப்போ தான் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கும். நான் சும்மா க்ரியேட் பண்ணுறனால கொடுத்துட்டேன். நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தேன், அதுக்கே க்ரியேட் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த மாதிரி இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே இங்கே ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்தீங்கன்னா இங்கே ஸ்கிப்புன்னு இருக்கா, நான் ஸ்கிப் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இதுதான் உங்களோட மெயில் ஐடி இப்படி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ்லாம் சொல்கிறாங்க ஃபுல்லாக. இதை ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படி கீழே இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ அவ்வளோதான், மெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே நான் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ண மெயில் ஐடி இங்கே இருக்குது. அவ்வளோதான், ஈஸியான ஸ்டெப்பு. இவ்வளோ தான் வந்து மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது. இது வந்து நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். கூகுள்குள்ளே போகாமல் ஜிமெயில் அப்படின்ற ஆப்குள்ளே போய் போனீங்கன்னா, அதே மாதிரி இந்த இடத்துல கார்னரில் ஒரு ஐகான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அதே மாதிரி ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்குது பாருங்கள் கீழே. அதுக்குள்ளே போய் போனீங்கன்னா இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ் தான் அதுலேயுமே வரும். இப்போ நான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண மெயில் அக்கௌண்ட்குள்ளே தான் போய் பார்க்குறேன். அப்போ வந்து கூகுள் கம்யூனிட்டி டீம் வந்து ஒரு மெயில் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த கூகுள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஃபோன்லேயே எப்படி ஈஸியாக உங்களுக்கு மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.